வணக்கம். இது ஸ்டோரிஸ் வித் செல்வி. உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ, பாகம் 3 தொடக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 28. நீ ஒரு மாயா ஓசைப்படாமல் மெல்ல தன் அறையின் கதவை திறந்து வெளியே காலடி எடுத்து வைப்பதற்கு முன் தலையை மட்டும் நீட்டி எதிரறையில் ஏதேனும் நடமாட்டம் இருக்கிறதா என்று நோட்டம் விட்டாள். உள்ளே வா என்று அழைப்பது போல திறந்திருந்த அந்த அறையின் கதவு நேற்றைய இரவின் நினைவுகளை மீண்டும் ஒருமுறை அவளின் மனக்கண் முன் கொண்டு வந்தன. மடை திறந்த வெள்ளம் போல தனது உணர்வுகளை எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் அவள் கொட்டி முடித்த மறுகணம் அவளின் வாக்கியத்தின் கடைசி வார்த்தை முடியும் முன்னர் முகிலின் உறுதியான உதடுகள் மாயாவின் இதழ்களை சிறைப்பிடித்திருந்தன. முதலில் மென்மையாய் பதிந்த அவனது இதழ்கள் இரண்டாம் முறை வெகு அழுத்தத்துடன் பதிந்தது. நடுநிசி தாண்டியும் அவனது கைச்செறியிலே இருந்தவளுக்கு காலம் நேரம் போனதே தெரியவில்லை. கன்னத்தை வருடியபடி முத்தமழை பொழிந்தபடி சற்று பிடித்தளர்ந்தால் மறைந்து விடுவாளோ என்பது போல அவனை விட்டு அவளை அங்குலம் அளவு கூட நகர விடாமல் வைத்த வழி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் முகில். அவன் போகச் சொல்லியிருந்தாலும் அவனை விட்டு அவள் போயிருப்பாளா என்பது கேள்விக்குறிதான். ஆறத் தழுவியபடி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் வெகு அமைதியாகவும் நிம்மதியாகவும் சென்றது அன்றைய இரவு. அவனது கைகளின் அணைப்பிற்குள்ளேயே சாய்ந்திருந்தவள் எப்படி தூங்கினாள், எப்போது தூங்கினாள் என்பது எதுவுமே அவளுக்கு தெரியாது. காலையில் அவள் கண் திறந்து பார்த்தபோது மீண்டும் அவளது அறையில் அவளது படுக்கையில் இருந்தாள் என்பது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். யார் அவளை கொண்டு வந்திருப்பார்கள் என்பது அவள் அறியாத ரகசியமல்ல. வெட்கம் கூச்சம் எதுவுமின்றி அவனது கைகளில் இரவை கழித்ததை எண்ணி அவளது முகம் குங்குமமாய் சிவந்தது. முகிலை இந்த பொழுதில் பார்த்தால் கண்டிப்பாய் எப்பொழுதும் போல அவனிடம் பேசுவது நடவாத காரியம் என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். அவனின் கவனத்தை கவராத வகையில் பூனை போல ஓசை எழுப்பாமல் நடந்து அந்த அறையை கடந்து விடலாம் என்று சில அடிகள்தான் எடுத்து வைத்திருப்பாள். அடுத்த அடி எடுத்து வைப்பதற்குள் திறந்த கதவின் உள்ளே இருந்து தோரணையாக வெளியே வந்தான் முகில். முகிலை கண்ட மறுவினாடி மாயாவின் அங்கம் பனிச்சிலையாய் மாறியது. உள்ளம் படபடக்க அவனை ஏறிட்ட விழிகள் நேற்றைய நினைவில் அவளின் முகம் கண்டிச்சு வந்தது. நொடியில் அவர்களுக்கு இடையே இருந்த இடைவெளியை கடந்தவன் எந்த கூச்சமும் இன்றி தன்னியல்பாக அவளது உள்ளங்கையை மென்மையாக பற்றியபடி மாடியிலிருந்து கீழிறங்கத் தொடங்கினான். திடமென்று அவனது காயங்கள் நினைவுக்கு வர, உங்கள் கை என்றால் கவலை தோய்ந்த குரலில். மச் பெட்டர் என்றான் கவர்ச்சி புன்னகையை வீசியபடி. யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா வலி தெரியல. முக்கியமா உன்னை என்னோட கைக்குள்ள வச்சுக்கும் போது சுத்தமா வலி தெரியவே இல்லை. அது உனக்கு நேற்று இரவே தெரிஞ்சிருக்குமே என்றான் குறும்பில் கண்கள் மின்ன. இருவரும் கை கோர்த்தபடி டைனிங் ஹாலுக்கு நுழையும் போது காலை சிற்றுண்டி ஏற்கனவே பரிமாறப்பட்டிருந்தது. மற்ற இருவரின் வருகைக்காக காத்திருந்த நவீன் ஆள் அரவம் கேட்டு ஏன் இவ்வளவு லேட் என்று தொடங்கியவனின் பார்வை கோர்த்திருந்த அவர்களின் கைகளை கண்டவுடன் பட்டென்று நிறுத்திவிட்டு காவேரி அம்மாளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அப்பாவியாய் இருமத் தொடங்கினான். நவீனின் அந்த திடீர் இருமலுக்கு காரணம் அறியாத அளவிற்கு சிறுபிள்ளை அல்ல காவேரி அம்மாள். அந்த ஜோடியின் கையணைப்பை ஒருவித திருப்தியுடன் பார்த்துவிட்டு மனதனுள் மௌனமாய் சிரித்ததை தவிர அதை கண்டும் காணாதது போல, நவீன் பாத்துடா, உன்னோட இருமல்ல மேல் மாடியே கீழே விழுந்திட போகுது என்று பேச்சை மாற்றினார் அந்த பெரியவர். நவீனின் அந்த மௌன கேலியில் மாயாவின் முகம் இரத்த நிறமே கொண்டு விட்டது. வலுக்கட்டாயமாய் முகிலின் பிடியிலிருந்து தனது கையை உருவிக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக டைனிங் அறைக்கு சென்று அங்கிருந்த இருவருக்கும் மெல்லிய குரலில் காலை வணக்கம் சொல்லிவிட்டு நவீனின் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். கண்களாலே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த நவீனின் பார்வையை தவிர்த்தபடி தோசையை தட்டல் எடுத்து போடுவதே தலைபோகிற காரியம் போல மேற்கொண்டிருந்தாள் மாயா. சாவகாசமாக நடந்து வந்தவன் காவேரி அம்மாளின் அருகில் மாயாவின் எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். நல்லா தூங்குனியா? முகிலிடம் வாஞ்சையுடன் கேட்டார் காவேரி அம்மாள். ஓ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா தூங்குனேன். கேள்வி கேட்டது காவேரி அம்மாள் தான் என்றாலும் முகிலின் குறும்பு பார்வை மாயாவின் மீது ஆசையுடன் படிந்தது. அவனின் பார்வையின் தீவிரத்தை தாங்க மாட்டாமல் தனது தலையை தட்டிற்குள்ளேயே புதைத்து கொண்டாள் அவள். மாயாவை ஓரக்கண்ணால் பார்த்தபடி, ஆமா அம்மா, அதான் பார்த்தாலே தெரியுதே என்றான் நவீன் குரலில் துணித்த கேலியை சற்றும் மறைக்கும் எண்ணமே இல்லாமல். இவர்கள் இருவரையும் பேசவிட்டால் மானத்தை கப்பலேற்றி விடுவார்கள் என்ற அவசரமாக நவீனை மறுத்து பேசுவதற்காக தலையை தூக்கியவளின் தக்காளி போல சிவந்திருந்த முகம் முகிலின் சிரிப்பில் சுருங்கிய கண்களைக் கண்டதும் பீட்ரூட்டின் நிறம் கொண்டது. இரண்டும் 2 தினுசு. இவங்க 2 பேர்கிட்டையும் பேசுனா நம்ம மானம்தான் கப்பல் ஏறும்.
பொது இடத்துல என்ன பேசுறதுன்னு கூடவா இந்த 2 பேருக்கும் தெரியாது? பெரியவங்க முன்னாடி பேசுற பேச்சா இது என்று மனதில் புகைந்தபடி மீண்டும் தட்டிற்குள் குடிபுகுந்தாள் மாயா. மாயாவின் நிலை கண்டு பரிதாபப்பட்டாரோ என்னவோ. இன்னைக்கும் வெளியே போகணுமா? பொதுவாக அங்கிருந்தவர்களை கேட்டு பேச்சை மாற்றினார் காவேரி அம்மாள். வேலை இருக்கு, ஆனா வீட்ல இருந்துதான் பார்க்க போகிறோம் என்றான் முகில் ஆழ்ந்த குரலில் தீவிரமாக. நவீனையும் மாயாவையும் பார்த்து, சாப்பிட்டுட்டு என்னோட ரூமுக்கு வாங்க, நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு கூறியவனின் குரலில் முன்பு இருந்த லகுத்தன்மை முற்றிலும் மறைந்து கவனமும் தீவிரமும் நிறைந்திருந்தன. ஓகே என்று ஒருமித்த குரலில் பதிலளித்தார்கள் நவீனும் மாயாவும். உணவை முடித்துவிட்டு நவீனும் மாயாவும் முகிலின் அறைக்குள் நுழைந்த பொழுது அவன் மடியில் டேப்லெட்டை வைத்துக்கொண்டு டிவி மானிட்டரில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான். வந்தவர்களை தான் அமர்ந்திருந்த ஒற்றை சோபாவின் அருகில் டிவியின் எதிரே இருந்த சோபாவில் அமரச் சொல்லி சைகை காட்டினான். அதுக்குள்ளே டவுன்லோட் பண்ணிட்டியா என்று கேட்டான் நவீன் ஆச்சரியத்தை மறைக்காத குரலில். நேத்து தூங்க முடியல, அதனால லைட்ல இருந்த பேட்டர்னை என்னோட டேப்லெட்ல டவுன்லோட் பண்ணிட்டேன் என்றான் அசால்ட்டாக. ஓ நோ என்று மாயாவின் மனம் அவமானத்தில் ஓலமிட, அவள் எதிர்பார்த்தது போல நவீனின் கண்கள் அந்த இருவரையும் எப்படி கிண்டல் பண்ணலாம் என்று எண்ணமிட்டபடி துடித்துக் கொண்டிருந்தன. அப்பாவியாய் கண்களை விரித்தபடி, நல்லா தூங்கினேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சொன்னேன், இப்ப தூங்க விடலைன்னு சரி தூங்க முடியலைன்னு சொல்ற என்று சிரிக்காமல் முகிலை கேட்டான் நவீன். இதற்கு பதில் சொல்லாமல் விட்டுவிட மாட்டானா என்று மாயாவின் மனம் ஏங்கினாலும் அடுத்த நிமிடத்தில் அதை பொய்யாக்குவதைப் போல, ரொம்ப நாள் சந்தோஷமா இருந்ததால எனக்கு தூக்கம் வரல, ஆனா படுத்த அடுத்த செகண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸோட சூப்பரா தூக்கம் வந்துச்சு என்றான் கொஞ்சமும் வெட்கமின்றி. இவர்களை பேசவிட்டால் காரியம் நடக்காது என்று, இது என்ன பேட்டர்ன், இது எங்க இருந்து கிடைச்சது என்று பேச்சை மாற்றினாள். அதற்கு மேல் அவளை சங்கடப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தார்களோ அல்லது உண்மையிலேயே அவளின் கேள்வி அவர்கள் செய்து கொண்டிருந்த முக்கியமான வேலையில் கவனத்தை திருப்பியதோ அவள் அறியவில்லை. காரணம் எதுவோ அவர்களின் கவனம் மீண்டும் வேலையில் திரும்பியதில் மாயாவிற்கு பரம சந்தோஷம். இது எல்லாம் அந்த கோவில்ல நீ மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்த போட்டோஸ் என்று தொடங்கியவனின் பதிலில் மாயாவின் முகத்தில் மேலும் குழப்பம் சூழ முதலில் இருந்து அவளுக்கு விளக்கத் தொடங்கினான் நவீன். அந்த கோவிலை நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் அந்த எக்யூப்மெண்ட்ல இருக்கிற லைட்ஸை கோவிலோட கூரை அண்ட் சுவர்ல பொருத்தி அந்த கோவில் முழுசையும் ஸ்கேன் செஞ்சோம். அது நார்மல் லைட்ஸ் கிடையாது. அந்த லைட்ஸால பூமியோட பல அடுக்க ஊடுருவி ஏதாவது ஃபாசில்ஸ் புதைப்படிவங்கள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். நாட் ஒன்லி தேட், அது ஃபாசில்ஸோட ஃபோட்டோஸையும் எடுக்கும். நம்ம கிட்ட ஏதாவது சாம்பிள்ஸ் இருந்தா அதை கம்பேர் பண்ணவும் முடியும் என்று முடிந்தவரை அவளுக்கு அந்த கருவியை பற்றியும் அதனால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பது பற்றியும் எளிமையாக உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் விளக்கினான். நவீன் கூறியதை மனதில் அசை போட்டவளின் தலை மெல்ல ஆமோதிப்பாய் ஆடியது. எவ்வளவு தூரம் இந்த கருவியால பூமியோட ஆழம் வரைக்கும் போக முடியும், நம்ம எவ்வளவு ஆழம் வரை பார்க்கணும்னு எப்படி நமக்கு தெரியும் என்று கேட்டாள். உலக மார்க்கெட்ல இதுதான் லேட்டஸ்ட் மாடல். அவங்களோட தயாரிப்பு முறைப்படி பார்த்தா ஆல்மோஸ்ட் பூமியோட கடைநிலைக்கு வரைக்கும் போகலாம். ஆனா பிராக்டிக்கலா எவ்வளவு ஆழம் வரை போகும்னு நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும். எங்களுக்கு எவ்வளவு ஆழம் வரை போகணும்னு தெரியாது. இது ட்ரையல் அண்ட் எரர் முறை தான். ஒவ்வொரு அடுக்குலையும் நம்ம கதைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கணும் என்று மேலும் விளக்கினான். இதை பாருங்க. முகிலின் தீவிரமான குரல் அந்த இருவரின் பார்வையையும் ஒரு சேர டிவி மானிட்டருக்கு இழுத்து வந்தது. ஒரு புதைப்படிவத்தின் புகைப்படம் டிவியின் திரையில் விரிந்திருந்தது. அந்த புகைப்படத்தை தெளிவாக பார்ப்பதற்காக மாயா அவள் அமர்ந்திருந்த சோபாவின் நுனிக்கு சென்று அமர்ந்தாள். முதலில் எதுவும் புரியாமல் மங்களாக தெளிவில்லாமல் இருந்த புகைப்படம் முகில் தனது டேப்லெட்டில் ஏதோ செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாய் தெளிவாகத் தொடங்கியது. படத்தில் தெரிந்த வரிவடிவங்கள் தெளிவாக நவீன் மற்றும் மாயாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரியத் தொடங்கின. மற்ற இருவரைப் போல முகிலின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லாவிட்டாலும் அவனது புருவங்களின் இடையே ஆழ்ந்த முடிச்சு ஒன்று விழுந்தது. முகில், இது என்ன? காற்றாய் ஆகிவிட்ட திகில் குரலில் கேட்டாள் மாயா. மாயாவின் கேள்விக்கு முகிலிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. மானிட்டரில் தெரிந்த புகைப்படத்தை விட்டு அவனது பார்வை சற்றும் விலகவும் இல்லை. அங்கிருந்த மூவரின் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணத்தை உரக்கக் கூறினான் நவீன். இது என்ன, பாம்புகளோட சவக்கடங்கா இல்லைன்னா படுகொலையா? மீண்டும் தனது டேப்லெட்டில் சில பட்டன்களை முகில் தட்ட மானிட்டரில் சில எழுத்துக்கள் தோன்றத் தொடங்கின. பூமியின் ஆழமான மையத்தில் காணப்பட்ட புதைப்படிவ மாதிரி பொருத்தம். ஸ்னேக்ஸ், பாம்புகள். இந்தியன் கோப்ரா, இந்திய நாகப்பாம்பு. காமன் கிரைட், கட்டுவிரியன். ரசல்ஸ் வைப்பர், கண்ணாடி விரியன். சாஸ்கேல் வைப்பர், சுருட்டை விரியன். ரெட் ஸ்னேக், சாரப்பாம்பு. கிரீன் பிளாக் ஸ்னேக், பச்சை பாம்பு. செக்கர்ட் நீபேக், தண்ணிப்பாம்பு. பிரான்ஸ் பேக் ட்ரீ ஸ்னேக், கொம்பேரி முக்கன். உல்ஃப் ஸ்னேக், மலைப்பாம்பு. கைட், பருந்து.
பிராமினி கைட், செம்பருந்து. ஒரு பயங்கரமான நிசப்தம் அந்த அறையை தழுவியது. இதுக்கு என்ன அர்த்தம்? மூவரில் முதலில் அந்த கொடிய மௌனத்தை கலைத்தது மாயாதான். இது நம்ம சம்பந்தப்பட்டதா? இல்லை இல்லை. இதற்கும் அவர்களுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்க முடியும் என்று ஒரு மனம் வாதாடினாலும் கண்ணுக்கு முன்பாய் தெரிவதை தூசு போல உதறி தள்ளவும் முடியாமல், கடவுளே, இது கண்டிப்பாய் அவர்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கக்கூடாது என்று மனதில் வேண்டியபடி நம்பிக்கையும் பயமுமாய் முகிலை நோக்கினாள் மாயா. என்னால் உறுதியாக சொல்ல முடியல. நவீன் சொன்ன மாதிரி சவக்கடங்கா இருக்க சான்சஸ் ரொம்ப கம்மி. என்று இழுத்தவன், ஏதோ பெருசா நடந்திருக்கு, இது நாம சம்பந்தப்பட்டதா இருக்காதுன்னு நம்புவோம் என்றான் வறண்ட குரலில். ஏனோ அவன் கூறிய வார்த்தைகளை அவனாலேயே நம்ப இயலவில்லை. கண் முன்னே விரிந்த இந்த காட்சி அவர்களுடன் தொடர்புடையதுதான் என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லாவிட்டாலும் அவனது உள்ளுணர்வு இதுதான் அவர்கள் தேடி வந்தது என்று அடித்துக் கூறியது. டேப்லெட்டில் மேலும் ஏதோ செய்வதற்கு முகில் முயல அவனின் செயலை நவீனின் குரல் தடுத்தது. பொறு, இதுக்கு மேல நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி எனக்கு 3 கேள்விகள் இருக்கு என்றான். கேளு என்பது போல முகில் தலையாட்ட, முதல் கேள்வி, மாயா அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்ச போது வழியில துடிச்சு மயங்கி விழுந்தா. பட் அவளோட உடம்புக்கு எதுவுமே ஆகல. சின்ன காயம் கூட அவளோட உடம்புல ஏற்படல. ஆனா உன்னோட கை உள்ள நுழைஞ்சதுமே தீயில விழுந்த மாதிரி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் என்றான். நவீன் தனது 2வது கேள்வியை கேட்பதற்கு முன் சில கணங்கள் காத்திருந்து விட்டு தனது கேள்விக்கான விடை யாரிடமும் இல்லை என்று அறிந்த பின் தனது 2வது கேள்வியை கேட்டான். நீயே உன்னோட மந்திரத்தை பயன்படுத்தி இதை தெரிஞ்சுக்க கூடாது? கடைசி கேள்வி, இந்த கோவிலை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? இந்த கோவில் நம்ம கதையோட சம்பந்தப்பட்டதுன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று 3 கேள்விகளையும் கேட்டு முடித்தான். சில கணங்கள் முகிலிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. நவீனின் கேள்விக்கு முகில் இன்னமும் பதில் சொல்ல தயாராகவில்லை என்று உணர்ந்த மாயா நவீனை நோக்கி, என்ன மந்திரத்தை பத்தி பேசுறீங்க நவீன் என்று குழப்பத்துடன் கேட்டாள். உனக்கு தெரியாதா? வியப்பும் ஆச்சரியமுமாய் மாயாவை பார்த்தான் நவீன். நவீனின் பார்வை முகிலின் மேல் விழ முகில் இன்னமும் ஏதோ பலத்த சிந்தனையில் இருக்க மாயாவின் கேள்விக்கு அவனே பதில் கூறத் தொடங்கினான். முகில் பேச்சுலர்ஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிக்கும் போது தனியால ட்ரெக்கிங் ட்ரிப் ஒரு காட்டுக்குள்ள போயிருந்தான். அது முகிலோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் கூட கிடையாது. ஏற்கனவே பல தடவை போன இடம்தான். சில சமயம் போயிட்டு பல நாள் அங்கேயே தங்கிட்டு மெதுவா வர்றது அவனுக்கு வழக்கமான விஷயம். ஆனா அந்த தடவை என்னாச்சுன்னே தெரியல. எப்படியோ வழி தவறிட்டான். இவன் தான் போனா எப்ப திரும்பி வருவான்னு எங்க யாருக்குமே தெரியாது இல்லையா? அதனால நாங்களும் தேடல. சாருக்கு திரும்பி வர வழி தெரியல. வெளியே இருக்கிறவங்களை காண்டாக்ட் பண்றதுக்கும் வழி இல்லை. அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு அவன் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல காக்கா குருவி கூட இல்லாத அந்த அத்துவான காட்டுல ஒரு வயசான ஆளை பார்த்து இருக்கான். ஜென்ரலா யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க மாட்டான். பட் அந்த டைம்ல வேற வழி இல்லாததால அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான். ஆனா அதுக்கு அவர், நீ போக வேண்டிய இடத்துக்கு என்னால கூட்டிட்டு போக முடியாது, பட் உன்னோட வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கார். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் அவர் கேட்கவே இல்லையாம். சரி, ஏதோ பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு தான் முகில் நினைச்சிருக்கான். கேட்காட்டி விட மாட்டார்னு ஏனோ தானோன்னு தான் கேட்டிருக்கான். அவரும் மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். உடனே முகிலும் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணல. உனக்கு தான் அவனை பத்தி தெரியுமே. பட் நேரம் ஆக ஆக ஒரு வழியும் தெரியாம போக, சரி சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தான் விளையாட்டா அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணியிருக்கான். யூஸ் பண்ணிட்டு ஏற்கனவே போன பாதையில போயிருக்கான். ஆனா என்ன ஆச்சரியம்னா, இந்த தடவை கரெக்டா அந்த காட்டை விட்டு அந்த வழி அவனை கூட்டிட்டு வந்துடுச்சு. அன்னையில இருந்து தான் அவனுக்கு அந்த கனவு வர ஆரம்பிச்சது என்று நடந்த கதையை சொல்லி முடித்தான் நவீன். அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி தான் முகில் அந்த பாறை குகைக்குள்ள போக வர முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, உகந்திகா அண்ட் வேனோட கதையை உனக்கு காட்டுறதுக்கு கூட முகில் அந்த மந்திரத்தை தான் யூஸ் பண்ணினான். இது உனக்கு தெரியாதா என்று மாயாவை நோக்கி வினவினான். மாயா நவீனுக்கு பதில் அளிக்கும் முன் அதுவரை ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த முகிலின் கவனம் நிகழ்காலத்திற்கு திரும்பியது. நவீன், நீ கேட்ட முதல் கேள்விக்கு பதில் எனக்கும் தெரியாது. 2வது கேள்விக்கு பதில், தட்ஸ் அ குட் ஐடியா. அந்த மந்திரத்தை பயன்படுத்தி இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். 3வது கேள்வி என்று தொடங்கியவன் தனது வார்த்தைகளை பாதியிலேயே நிறுத்தினான். கமரிய தொண்டையை சரி செய்து விட்டு, மாயாவோட சொந்த ஊர்ல நடந்த அந்த விபத்துக்கு அப்புறம் அவ வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த விளக்கு இருந்த குடிசை கோவிலுக்கு நான் திரும்பவும் போனேன். நிஜமாவா? அந்த விளக்கு பாத்தீங்களா? நிஜமாவா அந்த விளக்க பாத்தியா? மாயாவும் நவீனும் ஒரு சேர கேள்வி கேட்க முகிலின் பேச்சு தடைப்பட்டது. இல்ல, ஆனா அங்க ஒருத்தரை சந்திச்சேன். யாரு? அந்த காட்டுல பார்த்த அதே ஆளா என்றான் நவீன் ஆர்வத்தில் கண்கள் பளபளக்க. இதழின் ஓரம் ஒருபுறம் தூக்க கண்களின் குழப்பத்தின் சாயை படர, தெரியல, 2 பேரும் ஒருத்தரா அல்லது வேற வேற ஆளா எதுவுமே எனக்கு தெரியாது. 2 பேரோட முகமுமே எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும்
அந்த 2 பேரோட முகமும் எனக்கு ஞாபகம் வரல என்றான் முகில் விரக்தியும் ஆற்றாமையும் கலந்த குரலில். சரி, அவர் என்ன சொன்னார்? அவசரத்துடன் முகிலை வினவினாள் மாயா. அவர் என்ன சொன்னார்னா என்று ஆரம்பித்தவனின் கண்கள் ஆர்வமாய் அவனை பார்த்து கொண்டிருந்த மாயாவின் மீது படிந்தன. கண்கள் மென்மையுற, என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வது பாதி கிணறை தாண்டுற மாதிரி தான். முழு கிணறையும் தாண்டணும்னா அது ஏன் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த சர்க்கிளை பிரேக் பண்ண முடியும்னு சொன்னாரு. அந்த பெரியவரின் முகத்தை தவிர அன்று நடந்த அனைத்தும் அவனது மனதில் பசுமரத்தாணி போல பதிந்திருந்தது. அறிவுரையை கூறியதோடு அந்த முதியவர் மரத்தாலான ஒரு சிறு பெட்டியை முகிலிடம் நீட்டினார். அது என்ன ஏது என்று எதுவுமே கேட்க தோன்றாமல் அந்த பெட்டியை வாங்கியவன் கணநேரம் கூட தாமதிக்காமல் ஆவலுடன் பெட்டியை திறந்தான். அந்த சிறிய பெட்டிக்குள் உடைந்த ஒரு சிறு கல் மட்டும்தான் இருந்தது. கல் என்றால் அது சாதாரணமான கூழாங்கல்லோ அல்லது நவரத்தினமோ அல்ல. இரவில் ஒளிவிடும் சந்திரனின் ஒரு ஓரத்தை சிறு துண்டாக வெட்டி எடுத்தது போல இருந்தது அந்த கல். ஆனால் அந்த சந்திரன் அளிக்கும் ஒளி ஒரே நிறத்தில் மட்டும் இந்த பூமியில் பாய இந்த கல்லிலிருந்து வெளிப்பட்ட ஒளியோ வானவில்லின் வண்ணங்களை அள்ளித்தளித்தது. எதற்கும் அசராத முகில் கூட ஒரு கணம் அந்த கல்லின் அழகில் மயங்கி அந்த கல்லை தனது ஆட்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலால் பிடித்தான். அல்ல, பிடிக்க முயன்றான். அந்த கல்லை அவன் விரல்கள் தொட்ட மறு வினாடி நெருப்பு துண்டத்தை தொட்டது போல அவனது விரல்கள் கொதிக்க பட்டென்று தனது விரலை எடுத்துக்கொண்டான். கேள்வியும் சந்தேகமுமாய் அந்த முதியவரை முகில் பார்க்க, இது யாருக்கு சொந்தமானதோ அவர்களால் மட்டும்தான் இதை தொட முடியும். அவர்களால் மட்டும்தான் நீ தேடும் மூலத்திற்கு வழிகாட்டவும் முடியும் என்று அவனது கேள்விக்கு சூசகமாக பதிலளித்தார். யாருக்கு சொந்தமானது? எதன் மூலம்? கேள்விகள் அலையாய் மனதில் அடிக்க பார்ப்பவரை வசீகரிக்கும் அந்த கல்லை மீண்டும் அவனது கண்கள் நாடின. சில கணங்கள் அதை பார்த்துவிட்டு நிமிர்ந்தவனுக்கு மற்றொரு ஆச்சரியம். அவனுக்கு அந்த பெட்டியை கொடுத்தவர் அங்கு இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்தவனுக்கு அந்த இடத்தில் தான் மட்டும் தனியாக இருப்பது விளங்கியது. கண்ணிமைக்கும் நொடியில் எவ்வளவு வேகமாக நடந்தாலும் அவர் செல்வதை அவனால் பார்த்திருக்க முடியும். ஆனால் வந்த அடையாளமே தெரியாமல் போவதென்றால் நினைத்து பார்க்கும் போதே அவனது உடல் சிலிர்த்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நவீனின் கேள்வி முகிலை மீண்டும் நிகழ்காலத்திற்கு இழுத்து வந்தது. அன்னைக்கு எனக்கு திருப்பி ஒரு கனவு வந்தது என்றது முகிலின் ஆழ்ந்து தாழ்ந்திருந்த குரல். கனவா? என்ன கனவு? நீ அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே என்றான் நவீன் குற்றஞ்சாட்டும் குரலில். கனவுல நான் என்ன பார்த்தேங்கிறது எனக்கே சரியா விளங்காத போது நான் என்னன்னு சொல்றது என்றான் ஆற்றாமையுடன். கனவுல என்ன பார்த்தீங்க? ஆர்வத்துடன் கேட்டாள் மாயா. தயங்கியபடி மாயாவை நோக்கி திரும்பியது முகிலின் பார்வை. அவனது உறுதியான இதழ்கள் இறுக, அந்த கனவுல நான் உன்னை பார்த்தேன் என்பதோடு முகில் நிறுத்த, என்னையா? நானா? யாரு? நானா? முகையா அல்லது உகந்திகாவா? மாயாவின் பார்வை கூர்மையுடன் முகிலின் முகத்தில் நிலைத்தது. உதட்டை லேசாக கடித்தபடி தரையை வெறித்தான் முகில். மீண்டும் தலையை தூக்கி மாயாவை சந்தித்த கண்களில் என்ன இருந்தது என்று மாயாவால் இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. அனுதாபமா, குழப்பமா, சந்தேகமா அல்லது பயமா என்று மாயாவிற்கு புரியவில்லை. ஆனால் ஏன் அனுதாபப்பட வேண்டும்? ஏன் பயப்பட வேண்டும்? இதுவரை அவர்கள் பார்க்காத வேதனையா? வியனும் உகந்திகாவும் அனுபவிக்காத வேதனையா எவரேனும் அனுபவித்துவிட முடியும்? இல்லை, கண்டிப்பாக முடியாது என்று தனக்குத்தானே தைரியம் கூறிக்கொண்டாள் அவள். இல்ல, நீ அந்த 3 பேருமே இல்ல. நீ நீ ரொம்ப வித்தியாசமா இருந்த. என்றுமே திணறாத முகிலின் குரலும் கலங்க, உன்னோட கண்ணு வேற கலர்ல இருந்துச்சு. உன்னோட ஸ்கின் வைரம் மாதிரி மின்னுச்சு. ஏதோ ஒரு வித்தியாசம் உன்கிட்ட இருந்தது. நீ நடக்கிற விதம், அசைகிற விதம் எல்லாமே வித்தியாசமா இருந்தது. இதுதான் காரணம்னு என்னால் சொல்ல முடியாட்டாலும் நீ மற்றவங்களை விட வித்தியாசமா இருந்தன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது என்று கூறிக்கொண்டே சென்றவன் சற்றென்று தனது பேச்சை நிறுத்திவிட்டு, நீ மனுஷியே இல்லையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் கூட வந்தது என்றான் அவன். அவனையும் மீறி ஒருவித நடுக்கம், கலக்கம், பயம் அந்த குரலில் இழையோட கண்ட கனவு அவனது திறந்த விழிகளின் முன்பு விரிய ஒருவித சிலிர்ப்பில் அவனது உடல் புல்லரித்தது. முகில் கூறிய விவரங்களை கேட்க கேட்க மாயாவின் அடிவயிற்றில் ஏதோ பிசைவதைப் போல இருந்தது. இரு கரங்களையும் ஒன்றாய் பிணைத்து கொண்டு, அப்போ நான் யாரு என்று சின்னதாகிவிட்ட குரலில் கேட்டாள். மாயாவின் குரலில் தான் யாராக இருந்தோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தபோதும் இதை அவசியம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமா என்ற பயமும் பதற்றமும் கூட இருந்தது. இறுகி சிலை போல இருந்த இருவரையும் பார்த்த நவீனுக்கு அவர்களின் நிலையை எண்ணி சற்று கவலையாகவே இருந்தது. இந்த கதைக்கு முடிவே இல்லையா என்று மனதில் எண்ணியபடி, சரி, நீ எப்படி இருந்த? அதை வச்சு நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எப்படியாவது இந்த வினாவிற்கு விடை கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற உத்வேகத்தில் இடையில் புகுந்து யோசனை கூறினான் நவீன். நவீனின் கேள்விக்கு மறுப்பாய் தலையை அசைத்தபடி,
கனவுல நான் என்ன பார்க்கல. நான் முகிலாத்தான் இருந்தேன் என்றவனின் புருவம் ஒன்றாய் இணைந்து பின் மீண்டும் தெளிந்தது. சரி, அந்த கனவுதான் என்னன்னு சொல்லேன் என்று அவசரமாய் கேட்டான் நவீன். நவீன் கேட்டது முகிலின் காதில் விழுந்ததா இல்லையா என்று மற்ற இருவருக்குமே தெரியவில்லை. முகிலின் பார்வை மாயாவிடம் நிலைக்க, அந்த சமயத்துல நீ யாருன்னு என்னால கணிக்க முடியல. அந்த கனவுல நீ, அதாவது அவளும் நானும் ஒரு மரத்துல உட்கார்ந்துருந்தோம். அந்த மரத்துல இருந்து பார்த்தா நம்ம நேத்து போன கோவில் தெரிஞ்சது. அத நீ, அவ கை காட்டி சொன்னா. இங்க இருந்துதான் எல்லாம் தவறாக ஆரம்பிச்சது. இங்கதான் நாம இதை சரி செய்யணும். எங்க ஆரம்பிச்சதோ அங்கதான் இது முடியணும். அத்தோட கனவு கலைஞ்சு நான் எந்திரிச்சிட்டேன். நான் எந்திரிச்ச உடனே என்னோட மைண்ட்ல தோணுன முதல் இடம் தெற்கு கண்ணனூர் தான். ஏன்னு எனக்கு தெரியாது. இந்த பேர் வந்ததும் என்னோட ஆழ் மனசுல இந்த இடத்துலதான் இந்த கோவில் இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு என்றான் முகில். சில வினாடிகள் அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் விழிகள் அவளிடம் ஏதோ கூற வந்தன. என்னவென்று தெரியாவிட்டாலும் தன் வாழ்க்கையே புரட்டி போடப் போகும் ஏதோ ஒன்று என்று அவளின் உள்ளுணர்வு கூற, சற்றென்று முகிலின் வார்த்தைகள் வேறு விதமாய் ஒலித்தன. அந்த சமயத்துல நீ யாருன்னு என்னால கணிக்க முடியல. அப்படியென்றால்? கண்கள் லேசாக இடங்க அவனை பார்த்தவள் லேசாக தொண்டையை செருமி விட்டு முகிலின் அருகில் நகர்ந்து, அந்த சமயத்துல உங்களால நான் யாருன்னு கணிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா இப்போ உங்களுக்கு நான் யாரா இருந்தேன்னு தெரிஞ்சிருச்சா என்று கேட்டாள் மாயா. மாயாவின் நேரடியான அந்த கேள்வியில் முகிலின் உடல் எக்கு போல எரிகியது. கண்ணிமைக்கவும் முடியாமல் அவளையே வைத்த விழி கொண்டு பார்த்து கொண்டிருந்தவனின் தலை ஆம் என்பது போல மெல்ல அசைந்தது. பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் மாயா அந்த கேள்வியை முகிலிடம் கேட்டது. ஆனால் அந்த கேள்வி அவளின் வாயிலிருந்து உதிர்ந்த மறு வினாடி அந்த கேள்விக்கான பதில் அவளுக்கு தெரிந்தது போல ஒரு விசித்திர உணர்வு அவளில் ஏற்பட்டது. தெரிந்த பதில் மனதுக்கு ஒவ்வாமல் போக, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கவே கூடாது என்று மனம் அடித்து கொள்ள, அப்படி இருக்க முடியாது என்று மனதில் தனக்குத்தானே சமாதானமும் செய்து கொண்டு, கடவுளே அப்படி இருக்க வேண்டாம் என்று மனதில் வேண்டிக் கொண்டு, அப்படி இருந்தால் என்று தொடங்கிய மனதை அடக்கிவிட்டு தான் எண்ணியது போல இருக்கக்கூடாது என்று கண்களில் எதிர்பார்ப்புடன் அவனை பார்த்தாள். தனது கேள்விக்கு அவன் இன்னமும் பதில் தரவில்லை என்பது உரைக்க, மனதில் இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாய் மெழுகாய் கரைய, நான் யார் என்று மீண்டும் கேட்டவளின் குரல் நடுங்கியது. கலக்கம், பயம், தவிப்பு, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் என்று அனைத்து உணர்வுகளையும் தனது கண்களில் தேக்கி அவனை பார்த்தவளின் பார்வை அவனை ஈட்டியாய் பதம் பார்க்க, ஒரு கணம் கண்களை இறுக மூடி தன்னை சமணப்படுத்திக் கொண்டு உணர்ச்சிகள் அனைத்தையும் துடைத்த துறந்த பாவத்தில் அவள் பார்வையை தாங்க முடியாமல் மானிட்டரின் பக்கம் அவனது பார்வையை திருப்பினான் முகில். அவனது அந்த மாற்றம் அவளது யூகத்தை நிச்சயப்படுத்த மாயாவின் விழிகள் திகிலில் விரிந்த அதே சமயம் முகிலின் அமைதி நிறைந்த குரல் அந்த அறையில் எதிரொலித்தது. நீ ஒரு பாம்பு. படுகொலை செய்யப்பட்ட இந்த பாம்புகளின் குலத்தை சேர்ந்தவள் நீ என்றான் தெள்ளத் தெளிவாக. பாகம் 3 முற்றிற்று. என்னங்க, கதை பிடிச்சிருந்ததா? கடைசி பாகம் 4 நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.